ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டியூஸ்டே மார்னிங்கான வீடியோ தான். இன்றைக்கி வந்து மீஷோவில் ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு. ஸோ என்னென்னு தெரியல, 2-3 நாளாக ஆர்டர் கண்டினியூஸாக வருது. ஒருவேளை தீபாவளி சீசன்னால் வருதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா ஃபஸ்ட் ஆர்டருமே 2 வீக்ஸ் கழித்து தான் வந்தது. இப்போது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்னால் வந்துட்டுருக்கு போல் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு கஸ்டமைஸ் பண்ண ப்ரேஸ்லெட் தான் நான் மீஷோவில் போட்டிருந்தேன். ஒருத்தவங்க கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ அதே தான் வந்து சேம் ஆர்டர் தான் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி வந்து இது மீஷோவில் நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கணும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 செட்டு வந்து செஞ்சு வச்சுக்கினேன். ஏன்னா நமக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம உட்காந்து செஞ்சிட்ருக்க முடியாது. டெலிவரி பர்சன் வந்து வெயிட் பண்ணவும் மாட்டாங்க. நம்மளுக்கு உடனே கால் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு ஆர்டர் வந்த உடனே நான் இதில் பேக் பண்ண மட்டும் தான் ஆரம்பித்தேன். இல்லைனா செய்யணுன்னா நமக்கு அதுக்கே ஒரு 1/2 hour 1 hour டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் அந்த டைமை வந்து நம்ம கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரேஸ்லெட்டும் கஸ்டமைஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். அதில் இப்போ என்னென்னா, மீஷோவில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் நேம் ப்ரேஸ்லெட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்க நேமும் நமக்கு பிரிண்ட் அவுட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து என்ன பொருள் ஆர்டர் பண்ணாலும் அவங்களுடைய நேம் போட்டு ஒரு கஸ்டமைஸ் ப்ரேஸ்லெட் நம்ம சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நம்மளுக்கே ஒரு பார்சல் வரும்போது நம்ம பேர் போட்டு நமக்கு சர்ப்ரைஸாக வந்தால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இல்லைங்களா? பார்த்த உடனே என்னடா நம்மளை இதை ஆர்டரே பண்ணல, நம்மளுக்கு நம்ம நேம் போட்டு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சிரிப்போடு ஒரு ஹாப்பினஸோடு அதை இது பண்ணிப்பாங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளான் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கப்புறம் பேக்கிங்கும் முடிச்சிடணும். என்னென்னா, பிரிண்ட் அவுட் கொஞ்சம் பெருசாக எடுத்துன்னு வந்துட்டார். எப்போவுமே நார்மல் சின்ன சைஸ் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் இதை சைட்லலாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் உள்ளே வச்சு நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு அந்த பார்கோடிங் தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் கிளியராக இருந்தால் போதும். மற்ற சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் உள்ளே அந்த கீழே இருக்கிறத வந்து ரேட்டை கட் பண்ணி உள்ளே வைக்கணும் போல் இருக்குது. நான் அது தெரியாமல் அதையும் வந்து நான் அதுலேயே 2-3 பார்சலுக்குமே நான் அப்படி தான் அனுப்பிட்டேன். இப்போ என்ன பண்ணிவிட்டேன், கீழே இருக்கிறது அந்த ரேட் இதுவை கட் பண்ணி உள்ளே வச்சு விட்டேன். உள்ளே வச்சுட்டு இதை அழகாக பேக் பண்ணி இது பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி மீஷோவில் போடுறவங்களா இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆஃபரும் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏரியா வைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த ஏரியாவிலேருந்து நமக்கு ஒரு 3 ஆர்டர் வந்திருக்கு சென்னையிலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.